வணக்கம் முத்து ப்ரோ. ஸ்ரீராம் வணக்கம். 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சூப்பர் ஓவர் எப்படி இருந்துச்சு? ஆமா, ஒரு பயங்கரமான த்ரில்லர பார்த்த மாரி இருந்துச்சு. அப்புறம் ஸ்டார்க் எவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். அவர்கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. நம்ம அவருக்கு அவ்வளோ பிரைஸ் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்றோம். பட் அவ்வளோ பிரைஸ் குடுத்தா அந்த பிரஷர் சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுவாரு அப்படிங்கிறத காமிச்சு குடுத்துட்டு போயிருக்காரு. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் எவ்வளவு 11 கோடி வித்தியாசம். கம்மியா வாங்குறாரு. ம். பட் ஸ்டில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இன்டர்நேஷனல் லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ற அந்த டீமோடயே பயங்கரமா ஜெல் ஆகுறாரு. அந்த டீம்ல நான் பாக்குற விஷயம் என்னதுன்னா, ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தரோட வெற்றியை அவ்வளவு கொண்டாடுறாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஸ்டார்க் ஒரு ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல இவ்வளவு வருஷமா இது எதனா பண்ணிக்கிட்டு இருக்காரு. சூப்பரா பண்ணாரு. ஸ்டார்க் பத்தி நம்ம பேசணும். ஐபிஎல்ல நிறைய வருஷம் ஆடவே இல்லை. இடையில கேப் விட்டுருந்தாரு. அப்புறம் திரும்ப கேகேஆருக்கு வந்தாரு. கேகேஆர்லயுமே நிறைய மேட்சஸ் அவர் பெர்ஃபார்மே பண்ணல லீக் ஸ்டேஜ்லலாம். கடைசியில பிளே ஆஃப்ஸ்ல ஃபைனல்ஸ்ல அந்த பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. அவர் மேல இன்வெஸ்ட் பண்ணதுக்கான அந்த ரிசல்ட்டை கொடுத்தாரு. இங்க ஸ்டார்டிங்ல இருந்தே இப்ப ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு மாஸ்டர் கிளாஸ். ஏன்னா ஸ்டார்க் மாதிரி ஒரு போலர் அந்த பிசிசிஐ ஒரு ரூல் போட்டிருந்தாங்கல்ல, ஐபிஎல் கமிட்டியே ஒரு ரூல் போட்டிருந்தாங்க. நீங்க வெறும் மினி ஆக்ஷனுக்கு சம்பாதிச்சுட்டு போற போலரா தான் ஸ்டார்க் இருந்தாரு. பட் இந்த தடவை நீங்க அந்த மாதிரி நீங்க வரலைன்னா அடுத்த வருஷம் எடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி ஏதோ ஒரு கெடுபிடியில வச்சிருந்தாங்க. ஸோ அவர் விளையாட வேண்டியது அவசியமா இருந்துச்சு. அண்ட் ஒரு நல்ல பிரைஸுக்கு வாங்கினாங்க டிசி. அது ஒண்ணு. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மேட்ச் ஆன் மேட்ச் கொடுக்குறாரு ஸ்ரீராம். ஐயோ, இந்த மேட்ச் பியூர் அண்ட் பியூர் டிசி ஜெயிச்சது ஒரே காரணம் மிச்சல் ஸ்டார்க் தான். லாஸ்ட் 3 ஓவர்ல 31 ரன் தான் தேவைப்பட்டுச்சு. ஈஸியா அடிக்கக்கூடிய ரன் தான் இப்ப இருக்கிற T20 சிச்சுவேஷன்ல. அண்ட் நம்ம நிதிஷ் ராணா செட்டில் ஆகி சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. 180+ ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருந்தாரு. அந்த 3 ஓவர்ல மேட்சை மாத்தினது 2 ஓவர் போட்டு ஸ்டார்க் தான் மேட்சை மாத்தினாரு. அதுவும் எப்படி போட்டாருன்னா, அவர் பிலீவ் பண்ணது யார்கர் மட்டும்தான் போட போறேன், அதை சரியா பண்ண போறேன் அப்படின்னாரு. அதுவும் நீங்க அந்த ஆஃப் ஸ்டம்புக்கு ஒயிட் ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே போடுறதெல்லாம் கிடையாது, நான் கரெக்டா உள்ள இறக்கி அட்டாக்கிங்கா போட போறேன் அப்படின்ட்டு போனாரு. ஸோ அதை எவ்வளவு சரியா பண்ணாருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவ்வளவு அக்யூரேட்டா இருந்துச்சு. ரொம்ப சரியா பண்ணாரு. அண்ட் ரிவர்ஸ் ஸ்விங்கும் இருந்துச்சு ஸ்ரீராம். இப்ப பால் மேல சலைவா யூஸ் பண்ணலான்ற ஒரு லா வந்ததுல இருந்து அதை பண்ண முடியுது. அண்ட் நார்மல் ஸ்விங்கை விட ரிவர்ஸ் ஸ்விங் ஏன் ஆடுறது கஷ்டம், ரொம்ப லேட்டா ஸ்விங் ஆகும். நீங்க லைனை பார்த்துக்கிட்டே அதுக்கு ரெடி ஆவீங்க, டக்குன்னு பால் லைன் மாதிரி உங்களை எல்பிடபிள்யூ போல்ட் ஆகும். ஸோ அந்த ரிவர்ஸ் ஸ்விங் கூட எக்ஸலண்ட் யூசர் இவரு மிச்சல் ஸ்டார்க். அதை சூப்பரா பண்ணாரு. இன்னொரு விஷயம், அந்த பிரஷர் சிச்சுவேஷன்ல காமா இருந்தாரு. அண்ட் அந்த மாதிரி யாக்கர் போடுற போலரை நீங்க எப்படி அப்செட் பண்ண முடியும்னா, நீங்க கீப்பர் தலைக்கு மேல ஆடுற ஷாட் வேணும். அன்பார்ச்சுனேட்லி அந்த டைம்ல கிரீஸ்ல இருந்த ஹெட்மயரால அதை பண்ண முடியல. ஜுரேல் அதை பண்ற எபிலிட்டி இருக்கு, பட் அவர்கிட்ட அவ்வளவா ஸ்ட்ரைக்கே வரல. ஹெட்மயர்னாலதான் இந்த மேட்ச் போச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ரொம்ப லேட்டா வந்தாரு பேட்டிங்க்கு. அவர் வரப்ப 28 ரன் 14 பால்லயே சம்திங் லைக் தட் அந்த மாதிரி ஈக்குவேஷன் இருந்துச்சு. அப்ப இவரோட ரோல் எதுக்காக ரீடைன் பண்ணிருக்காங்க இவ்வளவு கோடி கொடுத்து? அவரோட ரோல் இந்த சிச்சுவேஷன்ல மேட்சை ஜெயிச்சு கொடுக்கணும்னு. அன்பார்ச்சுனேட்லி அவங்க அதை பண்ணல. அண்ட் சூப்பர் ஓவர்லயும் அவர் ரொம்ப பதறிட்டாரு. இந்த 20th ஓவர் தான் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். 3 ஓவர் போட்டாரு. 18th ஓவர் அப்புறம் 20th ஓவர் சூப்பர் ஓவர்ல போட்டாரு. இந்த 20th ஓவர் தான் 9 ரன் தான் அடிக்கணும் ராஜஸ்தான். ஆனா அதை டிஃபெண்ட் பண்ணாரு. கரெக்டா மேட்ச் டைக்கு போறதுக்கு உதவி பண்ணாரு. சோ ஒரு பவுண்டரி கூட கொடுக்கல, ஒரு எக்ஸ்ட்ரா கூட கொடுக்கல. அதான் மேட்ரு. நம்ம நிறைய டெத் ஓவர்ல பாக்குறோம், நிறைய பேர் எக்ஸ்ட்ராஸ் நிறைய கொடுக்குறாங்க பவுலர்ஸ். ஒரு எக்ஸ்ட்ரா கூட கொடுக்கல, ஒரு ஒயிட் கூட போகல. அது ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்ல. இந்த மேட்ச்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா அவங்க போட்ட ஓவர் சந்தீப் சர்மா 20வது ஓவர் வீசினாரு. 19 ரன் போச்சு. அதுல கிட்டத்தட்ட ஒரு 4-5 வைடு இருந்துச்சு. ஏன்னா அவங்க ரொம்ப இந்த வைட் யாக்கர்ன்றது ரொம்ப ஓவர் டூ பண்ணி அவ்வளவு 4-5 வைடு போனதுக்கு அப்புறம் தான் அவர் மிடில் ஸ்டம்ப் யாக்கருக்கே வந்தாரு. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி மேட்ச்ல இம்பார்ட்டன்டா இருக்கும் ஸ்ரீராம். தீக்ஷனா ஒரு கேட்ச விட்டார் லாஸ்ட் பால் ஆஃப் த இன்னிங்ஸ். அதுல 1 ரன் ஓடுனாங்க. தீக்ஷனா அந்த கேட்ச பிடிச்சிருந்தா அது ஒரு டாட் பால், ஈஸி கேட்ச விட்டாரு. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் மிச்சல் ஸ்டார்க் அதை ரிவர்ஸ் ஸ்விங் கிடைச்சதுக்கு சூப்பரா போட்டாரு. சூப்பர் ஓவர்ல ஒரு நோ பால் போட்டாரு, ஒரு ஃப்ரீ ஹிட் இருந்துச்சு. அப்படியும் கேம்குள்ள வர முடியலன்னா ஜஸ்ட் அந்த நர்வஸ் மொமெண்ட்ல அவங்க கூலா இருந்ததுதான் காரணம். அங்க ஒருத்தர் இருக்காரு ஸ்ரீராம், KL ராகுல்னு ஒருத்தர். அவர் இந்த சிச்சுவேஷன்ல காமா இருக்கிறது. அந்த ஓவரை நீங்க பாருங்களேன், ஒரு ரன் அவுட் ஒன்னு அடிப்பாரு, ஹெட்மயர் இங்க ஓடி வந்துருவாரு. அவர் ஸ்டம்ப் அடிக்கிறதுலாம் பாக்கல, நீட்டா ஒரு தடவை நாட் பண்ணுவாரு. அவருக்கு தெரியும் எவ்வளவு டைம் இருக்குன்னு. ஒரு தடவை மிச்சல் ஸ்டார்க்க பார்த்து ஒரு நாட், எதுக்குன்னா நான் உனக்கு பால தூக்கி போட போறேன்னு முடிச்சுட்டு ஒரு அண்டராம். மிச்சல் ஸ்டார்க் அதுக்குள்ள கரெக்டா ஸ்டம்ப் பக்கத்துல வந்தாரு. KL ராகுலோட நிதானம் பேட்டிங்லயும் தெரிஞ்சு.
பால் சூப்பரா போட்டார் சந்தீப் சர்மா, ஒரு ஸ்லோ பவுன்சர். சரி, இதுதான் உங்களோட டாக்டிக்ஸா இருக்க போகுதான்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அடுத்த பால் கொஞ்சம் ரூம் கொடுத்து பாயிண்ட் தலைக்கு மேல ஒரு பவுண்டரி, அவர் வேலையை செஞ்சுட்டாரு. மீதி டிஸ்டன்ஸ் ஸ்டெப்ஸும் அதே பால தான் எதிர்பார்த்தாரு. சோ சீல் பண்ணிட்டாங்க. KL ராகுல் ஒரு மாஸ்டர் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல. இந்த மாதிரி ஸ்டார்க் வந்து இன்னைக்கு யார்கர் போட்டார், யார்கர்ஸ் தான் வின் பண்ணி கொடுத்துருக்கு மேட்சஸ். சூப்பர் ஓவர்ல 1-2 யார்கர்ஸ் மிஸ் ஆச்சு, லோ ஃபுல் டாஸ் போச்சு, அது பவுண்டரி ஆச்சு. பட் இருந்தாலும் ரிசல்ட் வந்து கிடைச்சிருச்சு. அந்த யார்கர்ஸ் பத்தி சொல்லுங்களேன். யார்கர்ஸ் சரியா இறக்குனா அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவான டெலிவரி இருக்கும்? பாருங்க, இன்னமும் பெஸ்ட் டிஃபென்சிவ் இது மிடில் ஸ்டம்ப் யார்கர் தான் கிரிக்கெட்ல. ஏன்னா இந்த காலத்து பேட்டர்ஸ் தடாலடி அடிக்கிறாங்க. பட் நீங்க வந்து வைட் யார்கர் போறப்ப நீங்க ஆல்ரெடி 2 மோட் ஆஃப் டிஸ்மிஸல நீங்க தூக்கிடுறீங்க. கிரிக்கெட்ல பரவலா ஒரு 4-5 மோட் ஆஃப் டிஸ்மிஸல் தான் இருக்கு. காட்டு, LBW, போல்டு, இந்த 3 தான் இருக்கிறதுலே அதிகமா யூஸ் பண்ணப்படும். ரன் அவுட் இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் மெயினா 3 தான் இருக்கு. அதுல நீங்க மிடில் ஸ்டம்ப் யார்கர் போட்டா 2 ஆக்டிவா இருக்கு, போல்ட் அண்ட் LBW. சோ இன்னமும் அந்த பாலுக்கு வேல்யூ இருக்கு. பட் நீங்க வந்து அதை எப்ப யூஸ் பண்றீங்கன்றத பொறுத்து, எந்த பேட்டருக்கு யூஸ் பண்றீங்கன்ற பொறுத்து. மிடில் ஸ்டம்ப் யார்கரை இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சந்தீப் சர்மா வந்து அந்த பால தோனிக்கு எதிராக நெயில் பண்ணிருக்காரு, அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் யார்கர். நீங்க வந்து எந்த பேட்டருக்கு எதிராக பண்றீங்க? இப்ப பின்னாடி அடிக்கிற பேட்டர், தூக்கி அடிக்கிற பேட்டர் இருந்தாங்கன்னா அங்க வந்து மேபி டவுட் வரலாம். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் எங்க கோட்டை விட்டாங்கன்னா, மேட்ச்ல 51 ரன் அடிச்சது ஜெய்ஸ்வால். சூப்பர் ஓவர்ல ஒரு பால் பேட்டிங் ஆடலையே, நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டுல இருந்து ரன் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு, ஒரு பால் மிஸ் பண்ணாங்க. 51 ரன் அடிச்ச ஜெய்ஸ்வால் இருந்திருக்கணும். ஹெட்மயர் ஏன் வந்தாருன்னு தெரியல. சோ ராஜஸ்தான் ராயல்ஸ் பண்ண பிளண்டர் என்னதுன்னா, ஹெட்மயருக்கு ஆல்ரெடி படல. இந்த சிச்சுவேஷன் வந்ததுக்கே அந்த மாதிரி ஒரு பினிஷரால முடியல. பாவம், நல்ல பிளேயர் தான். அந்த சிச்சுவேஷன்ல அன்னைக்கு அவரால் முடியல. ஜெய்ஸ்வால் 51 ரன் அடிச்சாரு. அவரை வந்து ஸ்ட்ரைக் எடுக்க விடாம ஹெட்மயர் ஸ்ட்ரைக் எடுத்தாரு. நம்பர் 3ல வந்தார் ஜெய்ஸ்வால், ஒரு பால் ஆடாம அவுட் ஆயிட்டாரு. அண்ட் இந்த சைடு ரியான் பராக் வந்தாரு. ரியான் பராக் நல்ல பிளேயர் இல்லைன்னு சொல்ல, பட் ஜுரேல் டச்ல இருந்தாரு கேம்ல. நிதிஷ் ராணா நல்லா பண்ணிருக்கிறாரு. அந்த மாதிரி யாராச்சும் வந்திருக்கலாம்ல. நிதிஷ் ராணா கூட ஸ்டார்ட் அவுட் ஆனாரு, அது ஒரு ஃபேக்டரா இருக்கும். பட் ஜுரேல் இருந்தாரு. அண்ட் ரியான் பராக் ஸ்ட்ரைக்ல எடுத்ததும் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம். ஐ மீன் சாரி, ஹெட்மயர் ஸ்ட்ரைக்ல இருந்தது எனக்கு ஆச்சரியம். ரியான் பராக் மேபி ஸ்ட்ரைக்ல இருந்திருக்கலாம். ஹெட்மயர் ஸ்ட்ரைக்ல இருந்தாரு. அவர் வந்து பேனிக் ஆயிட்டாரு சிச்சுவேஷன்ல. 2 ரன் அவுட்டுக்கும் காரணம் அவர் தான். சோ ஒரு பால் ஆடாமலே சூப்பர் ஓவரா அவங்க முடிச்சாங்க 11 ரன்னுக்கு. அங்க ஒரு தப்பு. போலிங்னு வரப்போ 19வது சந்தீப் சர்மா இன்னைக்கு, அதாவது எப்படி லெஸ் கான்பிடென்டா இருந்த ஹெட்மயரை அனுப்புனாங்களோ அதே மாதிரி போலிங்ல சந்தீப் சர்மான்னு டிசைட் பண்ணிட்டாங்க. எனக்கு சந்தீப் சர்மா 17-18 கூட அந்த சான்ஸை எடுத்திருப்பேன். வெறும் 10 ரன் தான் இருக்குன்னா ஆர்ச்சரு கொடுத்துருக்கணும். அப்படியும் ஜெயிச்சிருப்பாங்க. அப்படியும் டெல்லி ஜெயிச்சிருப்பாங்கன்னு நான் சொல்றேன். KL மாதிரி பிளேயர் எல்லாம் எந்த போலர் எல்லாம் பார்க்க மாட்டாரு, அவர் ஜோன்ல அடிப்பாரு. பட் ஸ்டில் ஆர்ச்சர் இந்த நாள்ல பெட்டர் சாய்ஸா இருந்திருப்பாரோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா சந்தீப் சர்மா சூப்பர் போலர், பட் இன்னைக்கு நாள்ல அவருக்கு விழல. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம்ல, எவ்வளவு ஒயிடு போட்டாரு, அந்த கடைசி ஒரு எவ்வளவு பெருசு போச்சுன்னு. டச்ல இல்ல பெருசா, இன்னைக்கு நாள் செட் ஆகல அவருக்கு. என்னன்னா 2 டிஃப்ரெண்டான விஷயங்களை பார்த்த மாதிரி இருந்துச்சு. இவர் வந்து ஸ்டார்க் வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸா அந்த யார்கர்ஸை சரியா இறக்குறதுல பார்த்துட்டு இருந்தாரு. இவர் வந்து இந்த கொஞ்சம் வேரியேஷன், ஸ்லோயர் ரவுண்ட்ஸ் போட்டு, ஸ்லோயர் ரவுண்ட் ஷார்ட் பாலா போடுறது, 115, 116 தான் போட்டுட்டு இருந்தாரு. ஸ்டார்க் பார்த்தோன்னா இன்னொரு பக்கம் 145 போட்டாரு. 2 டிஃப்ரெண்டான விஷயங்கள் மோதிக்கிட்ட மாதிரி இருந்துச்சுல. எக்ஸாக்ட்லி. அண்ட் சாய்ஸ் ஆஃப் பேட்டர்ஸும் இங்க பெட்டரா இருந்துச்சுல. KL ராகுல் எந்த மாதிரி பாலா இருந்தாலும் அடிப்பாரு. ஸ்டப்ஸ் உங்களுக்கு வந்து சூப்பர் ஓவர் என்ன 2 6 வேணும். சோ பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு ஸ்டப்ஸ் தான். அண்ட் இன்ட்ரெஸ்டிங் என்னதுன்னா, அக்சர் பட்டேலும் பேடப் பண்ணியிருந்தாரு, அசுதோஷும் பேடப் பண்ணியிருந்தாரு. ஐ திங்க் எந்த போலர்னு பார்த்து டிசைட் பண்ணலான்னு. ஆர்ச்சரா இருந்தா அசுதோஷ் கிட்ட போயிருப்பாங்க, சந்தீப்னா அக்சர் பட்டேல் வந்திருப்பாரு. அதான் மேபி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க எந்த போலர் அறிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம். மேபி இருந்திருக்கலாம், ஏன்னா 2 பேரும் பேடப் பண்ணிருந்தாங்க. ஆர்ச்சர் வந்து ஒரு விக்கெட் எடுத்தா கூட அசுதோஷ் பின்னாடி அடிக்கிற ஷாட் வச்சிருக்காரு. சோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆன் த ஃபீட் வந்து இந்த நாள்ல DC டீம் பயங்கரமா யோசிச்சாங்க. ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் ராஜஸ்தான் என்ன, நீங்க சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பேசணும். இந்த கையில இருந்த கேம் தானே இது, அதை விட்டுறாங்கல்ல. ரொம்ப 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 கையில இருந்த கேம். விக்கெட்ஸ் நிறைய இருந்துச்சு சேசிங்ல அவங்க போகும்போது. மேபி இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஆடி இருக்கலாமா, இல்ல சரியாதான் ஆன் ட்ராக்ல சரியாதான் போய்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. மேபி அந்த 18th ஓவர் வந்து இன்னும் கொஞ்சம் சரியா அமைஞ்சிருந்தா மேட்ச் முடிச்சிருப்பாங்க. நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஃபேஸ் வைஸ் நீங்க பிரிக்கணும் ஸ்ரீராம். என்னாச்சுன்னா, சஞ்சு சாம்சனோட இன்ஜுரி பெரிய ப்ளோ. அவர் ரிட்டையர் ஹர்ட் ஆனாரு, ராஜஸ்தானே ரொம்ப ஹர்ட் ஆனாரு. அண்ட் எவ்வளவு பெரிய இஷ்யூன்னு எனக்கு தெரியல, இந்த ஸ்டேஜ் நமக்கு தெரியல எவ்வளவு பெரிய இன்ஜுரின்னு. பட் இந்த மேட்ச்ல இருந்து அவர் அன்கம்ஃபர்டபுளா வெளியே போனதே ஒரு பெரிய காஸ் ஆஃப் கன்சர்ன். ஏன்னா கம்ஃபர்டபுளா ஆடிக்கிட்டு இருந்தாரு அவரு. இந்த சீசன் ஃபுல்லாவே ராஜஸ்தான் ராயல்ஸ் மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் கிட்ட கஷ்டப்பட்டிருக்காங்க.
ம். ஏன்னா சஞ்சு சாம்சனும் ஜெயஸ்வாலையும் தவிர பெரிய ஸ்பின் ஹிட்டர்ஸ் யாரும் கிடையாது. ம். ம். எல்லாருமே ஸ்பின் கிட் அவுட் ஆகிற பிளேயர்ஸ் தான் அவங்க வச்சிருந்தாங்க. ஜுரேல் வந்தார், பட் ஜெயஸ்வால் மேல பிரஷர் ஏறிக்கிட்டு இருந்துச்சு. ஆஸ்கிங் ரேட் ஏறுது. ஸோ அவர் ஏதாவது ஒரு போலரை சூஸ் பண்ணி அடிக்கணும்ன்ற நிலைமையில இருந்தாரு. அங்க வந்து அவரோட விக்கெட் 51 ரன்ல போனது ஒரு பெரிய லாஸ். ம். எனக்கு ராஜஸ்தான் ராயல் ஜெயிக்கணும்னா இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் 15 ஓவர் வரைக்கும் ஆடணும். சாம்சன் ஜெயஸ்வால் இதுல ம். அங்க இல்லாம மாட்டிக்கிட்டாங்க. லோவர் ஆர்டர்ல வெறும் ஹிட்மேரை வச்சுட்டு சர்வை பண்ண முடியாது. பிளேயர் வந்து நம்ம பாக்குறோம் எக்ஸ்ப்ளோசிவா ஆடக்கூடிய பிளேயர் தான். பட் ஒரு மேட்சை நின்னு பினிஷ் பண்ணி கொடுக்குற அளவுக்கான எபிலிட்டி இருக்குதா? அந்த பிரஷரை ஹேண்டில் பண்ணிருக்காரு. இந்த பாஸ் பண்ணிருக்காரு. அதை நான் பார்த்திருக்கேன். ஜஸ்ட் தட் இந்த டே இங்க ஸ்டார்க் அப்படி நெயில் பண்ணிக்கிட்டு இருந்தாரு யாக்கர்ஸ. அண்ட் அக்ஷர் பட்டேல் கேப்டன்சி பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. குல்தீப் யாதவுக்குலாம் முன்னாடி கொடுத்து முடிஞ்சா அடிடான்ற சேலஞ்ச் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. அப்பதான் ஜெய்ஸ்வாலோட விக்கெட் எல்லாம் போச்சு. ஏன்னா அக்ஷர் பட்டேல் நம்ம பாக்குறப்ப அவரோட கேப்டன்சி நம்ம வந்து ஸ்ரேயஸ் ஐயரை பத்தி பேசணும். இந்த மாதிரி இந்த சீசன்ல புதுசா வந்து அக்ஷர் வந்து உள்ள வராரு ஒரு கேப்டனா. நாம நினைச்சது என்னன்னா கோச்சோட இன்புட்ஸ் நிறைய இருக்கும், வெளியே இருந்து நிறைய கைட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சோம். பட் ஆன் ஃபீல்டுல அவர் நிறைய பண்றத பார்க்க முடியுது. நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து நல்ல இன்டென்ஸா பண்றாரு. ஸோ அவரோட ஸ்டைல் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு ஸ்ரீராம். சில மேட்சஸ் அந்த நர்வஸ்னஸ் இருந்திருக்கும். பட் இப்போ ஒரு மாதிரி செட் ஆயிட்டு வராது அந்த ஜாப்ல. அந்த ரிட்டென்ஷன் பண்ணாங்கல்ல, அப்பவே வெளியில இருந்து இவங்க கேப்டன் எடுக்கணும்னு பல பேர் சொன்னாங்க. நான் வந்து எங்க கமெண்ட்ரியில இருக்கிற எல்லா எக்ஸ்பர்ட்ஸ்டையும் நான் வந்து என் ஷோஸ்லயே சொல்லுவேன். அதான் அக்ஷர் பட்டேல் இருக்காரு, அவர் என்னங்கன்னு சொல்லுவாங்க. பட் அவர் வந்து சையத் முஸ்தாக் அலியில குஜராத்தை லீட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கு. ஐபிஎல் டோட்டலி டிஃப்ரெண்ட் தெரியும். பட் இந்தியா டீம் நம்பி வைஸ் கேப்டன்சி கொடுத்துருக்காங்க அவருக்கு. இந்தியா டீம்ல என்ன எபிலிட்டி பார்க்காம செலக்டர்ஸ் கொடுப்பாங்க. இந்தியாவோட T20 வைஸ் கேப்டன் அவர் சூரியகுமார் யாதவ். சோ அவர்கிட்ட லீடர்ஷிப் எபிலிட்டி இருக்கு. இன்னைக்கு நான் என்ன ரொம்ப ரசிச்சேன்னா, அபிஷேக் போரேல் வந்து சூப்பர் ஸ்டார்ட் கிடைச்சிச்சு. பவர் பிளேல செம்மையா அடிச்சாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆறாரு அலாங் வித் KL ராகுல் பேட்டிங். அப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் எடுத்தாங்க. பேடப் ஆன அக்ஷர் பட்டேல் வந்து அபிஷேக் போரேல் கிட்ட அவர் வந்து இப்படி நெஞ்சு நிமித்திட்டு இப்படி பண்ணுன்னு சொன்னாரு. ஏன்னா அவர் என்ன மீன் பண்ணாருன்னா, ஸ்பின்னர் போடுவாங்க, நீ அந்த ஸ்பின்னரை நீ தான் பெரிய ஆளு நம்பி மடக்கி அடினாரு. ஸ்ட்ராட்டஜி டைம் அவுட் முடிஞ்ச உடனே அவர் ஃபேஸ் பண்ண பால் அபிஷேக் போரேல் அவுட். உள்ள அக்ஷர் பட்டேல் வந்தாரு. அவர்கிட்ட என்ன சொன்னாரோ போரேல் கிட்ட அவர் பண்ணி காமிச்சாரு. 14 பால் 34 ரன். அதுதான் கேம் சேஞ்சர். அங்க அவர் எடுத்துட்டு போனாரு. கடைசியில எக்ஸலண்ட் பினிஷ் வந்து ஸ்டப்ஸ் கொடுத்தாரு அவங்க டீமுக்கு. பட் அக்ஷர் பட்டேலோட இன்னிங்ஸ் தான் ஒரு கியர் சேஞ்ச், ஒரு மொமெண்டம் ஷிஃப்ட் கொடுத்துச்சு. ஸோ ஒரு கேப்டனா தான் வந்து அந்த இப்படிதான் ஆடணும் அப்படின்றத காமிச்சிட்டு போறாரு. போலிங்லயே முக்கியமான விக்கெட் எடுத்தாரு. இண்டிவிஜுவலாவும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவருக்கு கூடிக்கிட்டே போகுது. அதை வந்து சரியா வந்து ஹேண்டில் பண்ணவும் செய்யறாரு. முதல்ல ஒரு பவுலரா மட்டும் வராரு, அதான் பவுலிங் ஆல்ரவுண்டரா இருப்பாரு. பின்னாடிதான் லோயர் ஆர்டர்லாம் வருவாரு. அப்புறம் வந்து எல்லா டீம்ஸுமே வந்து ஐபிஎல்ல இருந்து எல்லா டீம்ஸையும் அவரை கொஞ்சம் மேல ஏத்தி விட்டுறாங்க. அங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. சரின்ட்டு சொல்லிட்டு கேப்டன்சி வருது, கேப்டன்சியும் பெர்ஃபார்ம் பண்றாரு. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூட கூட வந்து அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகரிச்சுட்டே போகுது. இதுக்கு நடுவுல அவர் பண்ண இன்டர்நேஷனல் லெவல் சாதனைகளை நீங்க விடுறீங்க. வேர்ல்டு கப் ஃபைனல் டீம் இந்தியா T20 ஃபார்மேட் எப்படி ஜெயிச்சாங்க? அக்ஷர் பட்டேல ராகுல் டிராவிட் சான்ஸ் எடுத்து நம்பர் 4ல அனுப்புனாரு. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்ல. அக்ஷர் பட்டேல் ஒரு செம கேமியோ ஆடுவாரு அங்க. அவரோட கான்பிடன்ஸ் லெவல் அந்த மாதிரி இருக்கு. ஜஸ்ட் ஜடேஜா இருந்தாரு இவ்வளவு நாளா இந்தியன் டீம்ல, அக்ஷர் பட்டேல் ஓவர் ஷேடோ ஆனாரு. பட் அடுத்த 2-3 வருஷம் நம்ம அக்ஷர் பட்டேல் சகாப்தங்கள் நிறைய பார்க்க போறோம். அக்ஷர் பட்டேலோட ஒரு பீக்க பார்க்க போறோம் இல்லையா? இருக்காரு பீக்ல ஸ்ரீராம். சூப்பரா பண்றாரு. ரொம்ப ரசிச்சேன் நான். ரொம்ப நல்ல மேட்ச். ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து ஒரு 4 வருஷம் கழிச்சு சூப்பர் ஓவர் பார்த்துருக்கிறோம். ரொம்ப த்ரில்லா போகுது. இப்போ வந்து என்னன்னு தெரியல, லாஸ்ட் 1-2 டேஸா வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்கள் டக்கு டக்குன்னு சர்ப்ரைஸா வந்து நடக்குது. மும்பை விசஸ் சன்ரைசர்ஸ் மேட்ச் வான்கடேல. அதுவும் ஒரு டூ ஆர் டை மேட்ச் தான் 2 டீமுக்குமே. சோ 2 டீம் என்ன பண்ண போறாங்க? இல்ல இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்னதுன்னா, சன்ரைசர்ஸ், மும்பை இந்தியன்ஸ், CSK பாயிண்ட்ஸ் டேபிள்ல பக்கத்துல இருக்காங்க. இப்ப ராஜஸ்தான் நடுவுல வந்துட்டாங்க. ஓகே, பட் ஸ்டில் நம்ம போன வார நிலையில 3 டீம் தான் அடியில இருந்துச்சு. 3 டீமுக்கும் ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னதுன்னா, மும்பையும் SRHும் இன்னைக்கு விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2 நாள்ல CSKவும் மும்பையும் விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் CSKவும் SRHும் விளையாடுறாங்க. இந்த 3 டீம்ஸ்குள்ள ஒரு மினி ட்ரை சீரிஸ் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு IPL-குள்ள. இந்த 3 இந்த அடுத்து வரப்போற அந்த 3 மேட்சஸ்ல எந்த டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்க வந்து டேபிள்ல இன்னும் மேல போவாங்க. எந்த டீம் இல்ல, எந்த ஒரு டீம். இது ஒரு ட்ரை சீரிஸ் தான். 3ல வந்து 2 டீம் வந்து 2 ஜெயிச்சாங்கன்னா, ஐ மீன் ஒரு டீம் 2 ஜெயிச்சாங்கன்னா இல்ல 3 ஜெயிச்சாங்கன்னா அவங்க வந்து மேல போவாங்க ஸ்ரீராம்.
Back on செம்ம track. இன்ட்ரெஸ்டிங் ஆயிருக்கு. சோ அந்த விதத்துல பார்க்கும்போது பயங்கர, அதாவது மும்பை டெல்லியில அப்செட் பண்ணிட்டு வராங்க. இது வரைக்கும் இந்த சீசன் டெல்லி தோத்த ஒரே மேட்ச் மும்பை கிட்ட. ம். SRH ஒரு ரெக்கார்ட் ரன் சேஸ்க்கு அப்புறம் வராங்க. இதை விட பெட்டர் பேட்டிங் விருந்து இருக்காது வாங்கிடையில. என்ன எதிர்பார்க்கலாம்? யார் பக்கம் போறீங்க நீங்க? நான் ஏன்னா மும்பை வந்து பக்கம் போறேன் ஸ்ரீராம். சன்ரைசர்ஸும் வந்து அந்த அந்த பழைய ஃபார்முக்கு வந்துட்டாங்க. அபிஷேக் சர்மா கூட்டு வந்துட்டாரு. ஸோ இந்த பக்கம் பார்த்தா ஒரு டீமா யூனிட்டா பயங்கரமா இருக்கிறாங்க மும்பை இந்தியன்ஸ் டீம். ஏன்னா அந்த மாதிரி வின் வந்து அவங்களுக்கு ஒரு டோட்டல் டீம் எஃபர்ட் கொடுக்கும். இங்க இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் வந்து அபிஷேக் சர்மா கூட்டு வந்துச்சு, அங்க டீம் எஃபர்ட் கூட்டு வந்துச்சு. எனக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ் பக்கம் நான் போறேன் ஸ்ரீராம். ஓகே. அப்போ வந்து ஏன்னா அங்க டாப் ஆர்டர் டிபெண்டன்சி நிறைய இருக்கு. அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட்ட சீக்கிரம் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அங்க அவ்வளவு பேட்டிங் இருக்கா ரெக்கவர் பண்ணன்ற டவுட் என் மனசுல இருக்கு. வேற இங்க ஐ மீன் டாப் ஆர்டர்ல பெருசா ரன்னே வரல. பட் அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ், ஒரு ஹார்திக் பாண்டியான்னு வரப்போ இங்க பலம் அதிகமாயிருக்கும்னு எனக்கு தோணுது. சூப்பர், பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து டிராவிஸ் கெட் இந்த முறை வந்து போவாரு, ரோஹித் சர்மா அந்த டீம்ல இருக்காரு, அதனால டிராவிஸ் கெட் இந்த வாட்டி வந்து வெளுத்தெடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வந்து சன்ரைசர்ஸ் சொல்றேன். அந்த பக்கம் பும்ராவும் இருக்காரு. பாத்துக்கலாம். ஏங்க ஒரு பாசிட்டிவான விஷயம் சொன்னா டக்குன்னு இப்படி சொல்றதா இருக்கு. சரி ஸ்ரீராம், எதுவா இருந்தாலும் லெட் தி பெட்டர் டீம். நான் மும்பை சைடு எடுக்கிறேன் இந்த தடவை. ஆமா சார், பார்க்கலாம் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஸ்ரீராம், தேங்க்யூ.